ஐயா இந்த பூஜை முடியாம ஒரு நொடி உன்னிடத்துல சேரமாட்டான். கண்ணே, பூஜையானது எதற்காக செய்கின்றாய்? கட்டிய கணவன் வர வேண்டும் என்று பூஜையானது செய்கின்றாயே. உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவனாகப்பட்டு வந்தல்லவா மன்னா? கட்டிய கணவன் வந்தாலும் 48 நாளாகவே பூஜை செய்து வருகிறேன். கணவன் வர வேண்டும் என்று பூஜை செய்தாங்க. நான் கணவன் வந்தேன் எதிர சேரணுமா சேரக்கூடாதா? நிதானமானது இருந்தா இந்த உலகத்தை வெல்லலாம். நம்ம நினைத்த காரியமா நிறைவேறும். ஏன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசணும் நல்லா யோசிக்கணும். அது யோசிக்காம ஒரு வார்த்தையை விட்டுன்னு வச்சுக்க, அந்த ஒரு வார்த்தை தானே ஒரு உயிரானது எடுக்கமாக ஒரு வார்த்தையால முடியும். ஒரு அடி அடிச்சவன் சாக மாட்டான். தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மள சொல்லிட்டானே கஷ்டத்துல போய் மனவேதனை போய் செஞ்சிருவான். நானும் ஆம்பளை எவ்வளவு நிதானம் இருக்கிறேன்னா கொண்டாட்டி வரணும், அவள் எடுத்து சொல்லணும், நான் தானே ஆம்பளைன்னு சொல்லி எவ்வளோ பண்றேன். 48 நாள் பூஜையானது முடித்தால்தான் உன்னிடத்துல சேரவன் என்று வார்த்தை சொல்கின்றாயே. ஆமா ஏண்டா, காலை விடுத்தால் எனக்கும் அந்த கண்ணராஜனுக்கும் குருச்சந்திர பூமியிலே போர்க்களம் இருக்கின்றது. ஒருவேளை போருக்கு நான் போக விட்டா அர்ஜுன் கர்ணனுக்கு பயந்து